கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் போதிய பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் பேருந்துகள் இன்றி தவித்த பயணிகள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்துகளின்றி பாதிக்கப்பட்ட பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் தற்போது முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. விளம்பர திமுக அரசின் வீண் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் இல்லாத காரணத்தால் பேருந்து நிலையம் வரும் மக்கள் டாக்ஸி, ஆட்டோக்களில் 1000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி வரவேண்டிய சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வார இறுதி விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் 9ஆம் தேதி கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருந்தது. போக்குவரத்து கழக அறிவிப்பை நம்பி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தனர். திருச்சி, திண்டுக்கல், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து வீக்கெண்ட் எல்லாமே இதை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆனதில்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு நாங்கள் வந்தோம். எக்மோர்லேருந்து இங்கே 400 ரூபாய் ஆட்டோ கொடுத்து வந்திருக்கோம். என்ன மாதிரி குழந்தைங்களை வச்சுக்கிட்டு லேடிஸு எல்லாருமே நிற்கிறாங்க. இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட வாங்குறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரமாக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எல்லாமே தென் மாவட்டத்துக்கு போகக்கூடியவங்க. எந்த ஏற்பாடுமே இல்லை. எல்லா பஸ்ஸுமே லோக்கல் பஸ் தான் வருது. அது இங்கேயோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. விழுப்புரத்துக்கு போகிறதோ, திருச்சி, திருவண்ணாமலை எங்கே போகிற வண்டிகளோ கிடையாது. யாருமே டெப்போவில் சரியான ரெஸ்பான்ஸுக்கு ஆள் கிடையாது. ஏதோ ஒரு காட்டில் நாங்கள் நிற்கிற மாதிரி இருக்கிறோம். பேருந்துகள் குறைவாக இருந்ததால் கிடைக்கும் பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பயணிகள் வெகு தூரம் நின்று கொண்டு பயணிக்கும் நிலையும் ஏற்பட்டது. பேருந்து தொடர்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டால் அவர்கள் அலட்சியமாக பதிலளித்தது மக்களை மிகவும் வேதனையடைய செய்தது. கோயம்பேடில் இருக்க ஒரு இங்கே எதுவுமே கிடையாது சார். இங்கே 5 கிலோமீட்டர் நடந்து எப்படி சார் போக முடியும்? ஒரு வயசானவங்க அது ஒரு பஸ்ஸாக தேடிட்டு போகணுமா? கோயம்பேடு வேறு பெஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு. ஏன் மாற்றினாங்க? அதுக்கு யார் காரணம்? பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் இருந்த ஒரு சில பேருந்துகளை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் பேருந்து நிலையம் முன்பு GST சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நகர முடியாமல் அணிவகுத்து நின்றன. சாலை மறியலில் ஈடுபட்ட தங்களிடம் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை என்றும் காவல்துறையினரே சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டினர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு வந்தோம் இந்த பேருந்து நிலையத்துக்கு. நாங்கள் எப்போவுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்திக்கிருப்போம். கோயம்பேடு எல்லா பகுதிக்குமே மையப்பகுதி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு. அதாவது போன முறை நான் 3:15 மணிக்கு திண்டுக்கல்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். இங்கேருந்து நான் கேப் புக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓலோ கேபோட ரேட் என்னென்னா 1000 ரூபா 1300 ரூபா. என்னோட ப்ரைவேட் பஸ்ஸில் வந்ததோட டிக்கெட் ரேட்டு 800 ரூபா தான்.
அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் எல்லா மக்களுமே. அதாவது சென்னையில் இருக்கவங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனை இது. ஃபஸ்ட்டு அடிப்படை வசதி கூட வேணாம்ப்பா, எங்களுக்கு பஸ்ஸை மட்டும் விடுங்கப்பா, பேருந்தையாவது விடுங்கப்பா, நிம்மதியாக வீட்டுக்கு போகிறோம். விளம்பர திமுக அரசு ஒவ்வொரு முறையும் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக கூறி சொந்த ஊர் செல்லும் மக்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயணிகளின் வசதி கருதி போதிய பேருந்துகளை இயக்க வழிவகை செய்ய வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்.